சரத்து 32. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பு தீர்வைகள். ஒரு குடிமகனுக்கு, இந்திய குடிமகனுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது அவர் அதை எப்படி கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரத்து தான் சரத்து 32. அதுதான் அரசியலமைப்பு தீர்வைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை முக்கியமா அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்ல எப்பவும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சரத்து. ஆன்மா மற்றும் இதயம் என்ன அப்படின்னு கேட்டா அது சரத்து 32. வெரி சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு பேசிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதனால நாடாளுமன்றத்தால எந்த ஒரு திருத்தம் மூலமாகவும் இதை நீக்க முடியாது. இது ஒரு அடிப்படை கட்டமைப்பு, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு. அடுத்து நீதி பேராணை. இது என்ன நீதி பேராணை? இப்போ நான் இருக்கேன், இல்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படுது. அப்படி மீறப்படும் போது அதை நீங்க எப்படி கேட்டு வாங்கலாம்? சரத்து 32. சரத்து 32 மூலமா யாரு தருவா? உச்ச நீதிமன்றம் தருது. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம போகணுமா இல்லையா? எப்படி போகணும்? அதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த நீதி பேராணை. எத்தனை வகையான நீதி பேராணை இருக்கு? 5 வகையான நீதி பேராணை இருக்கு. அது என்னலாம்? ஆட்குணர்வு நீதி பேராணை, ஹெப்பியஸ் கார்பஸ். கட்டளை இடுதல், மேண்டமஸ். தடை உறுத்துதல், ப்ராஹிபிஷன். ஆவண கேட்பு, சச்சோரரி. தகுதி வினவுதல், கியூஆரண்டோ. இப்படி 5 வகையான நீதி பேராணை நமக்கு இருக்கு. இந்த நீதி பேராணையின் வழியாதான் ஒருவருக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லலாம். அடுத்து இதே போல பார்த்திருப்போம் சரத்து 226. இது என்ன சொல்லுது அப்படின்னா உயர் நீதிமன்றத்தை சொல்லுது. அப்போ உங்களுக்கு நீதி பேராணை மூலமா உச்ச நீதிமன்றம் போறதுக்கும் உயர் நீதிமன்றம் போறதுக்கும் 2 சரத்து இருக்கு. ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சரத்தின் மூலமாக அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அல்ல, சாதாரண உரிமைகள் மீறப்படும் போது கூட ஒரு குடிமகனாக உயர் நீதிமன்றத்தை அணுக முடியும். ஆனால் 32 அப்படிங்கிற சரத்து உச்ச நீதிமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே செல்ல இயலும் என்பதை குறிக்கிறது. அதனாலதான் உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர் மற்றும் உத்தரவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபெண்டர் அண்ட் கேரண்டியர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தேங்க்யூ.